2024 ஹோரர் காமெடி மூவியாக வெளியான அரண்மனை 4 இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ அரண்மனை 4 அப்படிங்கிற இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பற்றி நாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, தமன்னா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நபரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தமன்னா மேடமோட அந்த காதல் திருமணத்தில் அவங்களுடைய குடும்பத்துக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அவங்களுடைய குடும்பத்து கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தன்னுடைய கணவன் கூட அவங்க தன்னுடைய குடும்பத்தை விட்டு தவிர்த்து ஒரு கிராமத்தில் ஒரு அரண்மனை வீட்டில் தன்னுடைய கணவன் தன்னுடைய 2 சின்ன பிள்ளைங்கன்னு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு நாள் தமன்னா மேடமுடைய கணவர் காட்டு பக்கமாக ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் தமன்னா மேடமுடைய ஹஸ்பண்டை தாக்குது. அதனால் அந்த இடத்துலையே அவர் இறந்து போயிடுறாரு. தன்னுடைய கணவர் இறந்து போன தகவலை கேட்ட தமன்னா மேடம் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்தடியிலேயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய அம்மா தன் கண்ணு முன்னாடியே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறத பார்க்குற தமன்னா மேடமுடைய அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துலையே அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த சின்ன பொண்ணுக்கு தலையில் அடிபட்டு ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுறா. தன்னுடைய தங்கையான தமன்னா மேடம் தூக்கு போட்டு சூசைடு பண்ணி இறந்து போன அந்த தகவலை கேட்குற தமன்னா மேடமுடைய அண்ணனான சுந்தர் சி சார் ரொம்பவே மன வேதனை அடைகிறாரு. தன்னுடைய தங்கை எந்த ஒரு காரணத்துக்காகவும் இப்படி தற்கொலை பண்ணிக்கிற ஆளு கிடையாது, அவங்க தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சாவில் இருக்கிற அந்த ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சுந்தர் சி சார் தன்னுடைய தங்கையான தமன்னா மேடம் வாழ்ந்த அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற அரண்மனை வீட்டுக்கு வராரு. அவர் அந்த அரண்மனை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த அரண்மனை வீட்டில் ஒரு சில அமானுஷ்யமான பிரச்சனைகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த அரண்மனை வீட்டில் நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான ரீதியான பிரச்சனைகள் என்ன, உண்மையிலேயே தமன்னா மேடம் சூசைடு பண்ணி தான் இறந்தாங்களா, அவங்களுடைய சாவில் இருக்கிற அந்த ஒரு மர்மமான விஷயத்த சுந்தர் சி சார் கண்டுபிடிச்சாரா, இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த அரண்மனை 4 படத்துடைய மீதி கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இது வரைக்கும் வெளியான அரண்மனை படத்துடைய 3 பாகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் கதை களத்தில் வேறுபட்டு தான் இருந்தது. பாக் அப்படிங்கிற ஒரு அசாம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேய் கதையை கேள்விப்படுற சுந்தர் சி சார் அந்த ஒரு பேய் கதையை கனெக்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான பேய் படமாக சுந்தர் சி சார் இந்த பாகம் 4ல் கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை முழுக்க ஹாரர் கலந்த ஒரு காமெடி மூவியாக கொண்டு போயிருப்பாங்க. படத்துடைய செகண்ட் ஹாஃபை முழுக்க அம்மா சென்டிமெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன தான் காமெடி காட்சிகள் இருந்தாலும் அந்த காமெடி காட்சிகளெல்லாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம வயிறு குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு ஓகே தான், பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த தமன்னா மேடம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நான் இந்த படத்தில் தமன்னா மேடமுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த படத்தை முழுக்க தாங்கி கொண்டு போகிறதே தமன்னா மேடம் தானோ அப்படின்னு தான் எனக்கு தோண ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுலேயும் இந்த படத்தில் 2 சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மாவாக தமன்னா மேடம் நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஹீரோயினும் 2 சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மாவாக நடிக்க ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏற்று நடிக்க தயங்கக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரத்தில் இவங்க ஏற்று நடித்து அந்த கதாபாத்திரத்தை ரொம்பவே நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சுந்தர் சி சாருக்கு ஜோடியாக ஹீரோயின் ராசி கண்ணா மேடம் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கோவை சரளா மேடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற விதமாக ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விடிவி கணேசன் சார், யோகி பாபு சார் இவங்க 2 பேரும் காம்பினேஷனில் உருவான அந்த ஒரு காமெடி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரியாக ஒரு சில காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இடம்பெற்ற ஹோரர் காட்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட விஎஃப்எக்ஸ், அதற்கு ஏற்றவாறு கொடுக்கப்பட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் எஃபெக்ட், இந்த படத்தில் இடம்பெறக்கூடிய பாடல்கள், இது எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியாக ஒர்த்தாகத்தான் இருந்துச்சு. அதுலேயும் படத்துடைய கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு அம்மன் சாங்கில்
குஷ்பு மேடம் கூட இணைந்து சிம்ரன் மேடமும் நடனம் ஆடியிருக்காங்க. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு அம்மன் சாங்கில் சிம்ரன் மேடத்துடைய நடனத்தை நான் எதிர்பார்க்கல. எனக்கு அந்த ஒரு விஷயம் எதிர்பாராத ஒன்றாகத்தான் இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பமாக குழந்தைங்களோட திரையரங்குகளில் போய் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஓரளவுக்கு தரமான ஒரு ஹாரர் காமெடி படம் தான் இந்த படம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அரண்மனை 4 அப்படிங்கிற இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் குடும்பத்தோட குழந்தைங்களோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த திரை விமர்சனத்தை நாம் முடிச்சுக்கலாம். இது போன்ற வேற ஒரு மூவி விமர்சனத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிவுட் சினிமா பார்வை.